यहाँ पर मेरा परिचय देते समय We're more than happy to talk. அச்சில் வந்து தொடர்கிறது. கிடுக்கிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தினமலர்ல போட்டிருக்காங்க. என்னன்னா 100 நாள் வேலை திட்டத்துல முறைகேடுகளை தவிர்க்க அது வந்து வேலை செய்யும் வேலைக்கேற்ப அவர்களுடைய திறனுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம். அது அந்த செயல்பாட்டில் வந்து இருக்கிற அளவை பொறுத்து அதனுடைய செயல் திறனை பொறுத்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அது நடைமுறைப்படுத்த தான் சொல்றாங்க. அது சரியான வழிதான். ஏற்கனவே அந்த 100 நாள் வேலை திட்டங்களை பற்றி விவசாயிகள் மத்தியில பெரிய அளவுல பிரச்சனை இருந்தது. அதாவது அந்த வேலை திட்டம் வந்த பிறகு ஆட்கள் கிடைப்பில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை இருந்தது. வேலை செய்யறது இல்லை, முறையான வேலை வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்போடு சேர்த்து? இல்ல, இதனால விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்துக்கு ஆட்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா விவசாயம் எங்க நடக்குது இப்ப நீங்க அதை சொல்லுங்க முதல்ல. பெரிய அளவுல விவசாயங்கள் நடந்த காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஷிஃப்டா வந்து வேலைக்கு போவாங்க. விவசாயிகளுக்கு கூலி வேலைக்கு போறவங்க வந்து காலையில வந்து ஒரு பருத்தி எடுக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னா காலையில தான் பருத்தி வந்து விளைஞ்சு நிற்கும் உங்களுக்கு. அப்ப காலையில தான் பருத்தி எடுக்க போவாங்க. அப்ப சாயந்தரமா பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ மிளகா பழம் பருக்க போவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் எங்க ஊர்ல மிளகா பழம் இப்ப போட்டு நான் பார்த்ததே இல்லை. மிளகா விதைச்சுன்னா பார்க்கவே முடியல இப்ப என்னால. அப்ப அப்படி குறைஞ்சிட்டே வர காலத்துல வேலைகள் வந்து கிடைக்காத ஒரு சூழல்ல தான் இந்த திட்டத்தையே கொண்டு வர்றாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அந்த விவசாய வேலைகள் வந்து கூலி வேலைகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அறுவடை காலங்கள்லயும் விதைப்பு காலங்கள்லயும் தான் அவங்களுக்கு வந்து அதற்கான வேலைகள் இருக்கும். மற்ற நாட்கள்ல அவங்களுக்கு வந்து கூலி கிடையாது. அப்படி இருக்கிற மக்களுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை வந்து ஒழுங்குபடுத்தி இதை சரிப்படுத்தணுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சில கிராமங்களுக்கு நான் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது இதுலயும் வந்து அந்த உள்ளூரில் இருக்கின்ற அரசியல்வாதிகளால் வந்து இதுல ஒரு பார்ஷியாலிட்டி காட்டப்படுது அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா காலனி பகுதிகள், அதாவது நீங்க சேரி பகுதிகள் ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களை வந்து தொடர்ந்து அவங்க வந்து வேலைக்கு கூப்பிடுறது கிடையாது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. எப்பவாவது மாதத்தில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்களோ அல்லது ஒரு 20 நாட்களுக்குள்ளோதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது. ஆனால் மற்றவர்களுக்கு ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த வேலைகளை வந்து கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாருமே, அதாவது பொருளாதாரத்தில் நல்ல நிலையில இருக்கிறவங்க கூட வந்து கொஞ்ச நேரம் தானே போயிட்டு வரோம், கொஞ்ச நேரம் இப்படி ஒரு இடம் ஒதுக்குவாங்க சின்னதா, அதை மண்ணல்லி அங்க கொட்டிட்டு அந்த மரத்து நிழல்ல தூங்கிட்டு வரோம். இப்படி இந்த வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலேயே இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்றத மறுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் இது வந்து எந்த மக்களுக்கு வந்து சரியாக போய் சேர்ந்து பயன்படணுமோ அவர்களுக்கு போய் சேராமல் தடுக்கப்படுகிறது பல இடங்களில் அப்படின்றதை நம்ம பாக்குறோம். எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணோம்னா இது உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் தான். இல்ல, இப்போ இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரியா சொல்லணும்னா இந்தியாவுல எந்த ஏரிகளோ ஆறுகளோ அல்லது குளங்களோ தூர்வாரப்படவில்லை, சரியாக முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சமூக ஆர்வலர் மத்தியில நிலவுது. அந்த வகையில இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்படுத்தப்படுற இந்த கூலிகளை வைத்துக்கொண்டு இல்ல மக்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய மனித வளத்தை வைத்துக்கொண்டு இது போன்ற காரியங்களை மராமத்து பணிகளை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்ய தவறியது அரசு. மாநில அரசுகளும் இதுல செய்ய அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இதுல தவறு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த ஒரு அறிவிப்பு சரியான ஒரு அறிவிப்பாக பார்க்க முடிகிறது. எப்படி அது? இல்ல, அதாவது பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, மல்டி ப்ரோக்ரஸிங் ஈல்டிங் என்று சொல்வார். பல துறை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்தின் கிடைக்கக்கூடிய விளைச்சல். ஒரு திட்டம் போட்டால் அது மக்களுக்கு பயனளிக்க வேண்டும், அரசுக்கும் பயனளிக்க வேண்டும். ரெண்டு முக்கியம். இந்த ஃப்ரீபீஸுக்கு எதிரான நல்ல ஏழைகள், இப்ப நான் வந்து கண்டிப்பாக நான் இந்திய நாட்டில் கேட்டுக்கொள்வேன், ஏழைகளுக்கு உண்மையாக ஃப்ரீபீஸ் எதுல கொடுக்கணும்னு சொன்னா ஈக்குவாலிட்டி எதுல கொடுக்கணும், கல்வியில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு சாராருக்கு கல்வியில் கொடுக்கப்படவில்லை, அது ஒன்று. இரண்டாவது, சுகாதாரத்தில் மேன்மைப்படுத்தும் போது தரமான அந்த மருத்துவம் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் சைனா போன்ற நாடுகள் நான் சொல்றேன், இந்த மாதிரியான இலவச திட்டங்களை முற்றிலுமாக எராடிகேட் பண்ணணும் என்பதுதான் என்னுடைய விஷயம். இதனால் நாட்டுக்கு பெரும் சுமை ஏற்படுகிறது மட்டுமல்லாமல் இந்த ஃப்ரீபீஸை பயன்படுத்தி, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறோம், பொங்கலுக்காக வேட்டி சேலை கொடுக்குறாங்க. அந்த வேட்டியினுடைய குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சியினுடைய கரை போட்டு கொடுப்பார்கள். அவர்களுடைய மானம், அவர்களுடைய கண்ணியம் அது அளிக்கப்பட்டு விடும். அந்த கட்சியை சேர்ந்தவர்களே கான்ட்ராக்ட் எடுத்து அதிலே பல கோடி ரூபாய்களை கொள்ளையடிக்கிற சூழ்நிலை. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இந்த கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டமா கெட்ட திட்டமா என்று அல்ல, அது பயன்படுத்துகிற முறையை பார்த்தா 140 ரூபாய் கூலிக்கு 80 ரூபாய் கொடுத்து மீதி உள்ளவர்கள் அவர்களே பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு இடத்தில் விவசாயம் கிடைக்கிற போது அந்த விவசாய பொருட்களை சார்ந்து அரசாங்கத்தினுடைய உற்பத்தி, அரசாங்கத்திற்கும் வரி சேர்ந்து அரசாங்கம் அதை பல திட்டங்களில் சென்று அந்த மக்களும் வாழும். ஆக இதுதான் மல்டி ப்ரோக்ரஸிங் ஈல்டிங் என்று சொல்வது, பல நிலை சார்ந்த விளைச்சல் என்பது இதுதான். ஆகவே ஃப்ரீபீஸ் என்று கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இதுல வர டிஸ்கஸ்
டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க, சாதியை பார்த்து கொடுக்கறாங்க அப்படின்னு. இது ஒரு ஆபத்தான போக்கு. ஆகவே இந்த நாட்டில் அனைத்தையும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி 1993 நரசிம்மராவ் ஆட்சியில் இருந்து இன்றைக்கு வரை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் தான் இப்பொழுது 2 மாதத்தில் நாம் இந்த அரசாங்கத்தை அவதானிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கிறார்களோ அதனுடைய மோசமான போக்கை விமர்சிக்கக்கூடிய பொறுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு நாம் இன்னும் சில காலங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு 60 நாட்களில் சொல்லிவிட முடியாது. அது ஒரு நல்ல விஷயமாக இருக்க முடியாது. செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் பொழுது சில விஷயங்களை சேர்த்துதான் பேச வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக அவங்களுடைய செயல்பாடு அதாவது அவங்க இந்த மாதிரி விஷயங்களை எதுலலாம் வந்து தவறுகள் இருக்கிறத வந்து இல்ல இங்க அவங்க அபிஷியல் பியூரோக்ராட் மஸ்ட் பி எக்ஸாமின் அண்ட் அத வந்து கண்டிப்பாக வந்து அதை ஆய்வு செய்து வந்து எராடிகேட் பண்ணணுமோ அது பாஜக ஒரு நடைமுறைக்கு வந்திருக்காங்க. என்னன்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்துல குறைபாடுகளை வந்து கணக்குல எடுத்திருக்காங்க. ஆனா அந்த 100 நாள் வேலை திட்டத்துல பயனடையக்கூடிய ஏழைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விவசாய தொழிற்சாலைகளை ஆங்காங்கே அந்த தொழில் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அது ரஷ்யா போட்டு சீனா போன்ற நாடுகள். நீங்க சொல்றது பருத்தி விதைனா அந்த பருத்திக்கான அந்த மக்களுக்கு அதுதான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமே தவிர இது போன்ற ஒரு தீர்மானிப்பது இதுல பாருங்க 140 ரூபாய்க்கு 80 ரூபாய் கொடுத்துட்டு வேலை செஞ்ச வேலை செய் இல்லன்னா போ அப்படின்னா 80 60 ரூபாய் அவங்க போகுது. யாருக்கு போகுது? அரசு, அந்த லோக்கலுடைய அரசுக்கு. இதுதான் முக்கியம். நம்ம அந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். அதாவது அடுத்த செய்தி என்ன, பயன்பாடு இல்லாத சமூக நல கூடங்கள் மருத்துவமனையாக மாற்றம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி அறிவிச்சிருக்கு. சென்னை மாநகராட்சி ஏற்கனவே சாதாரண மக்கள் 20,000 30,000 என்று சொல்லி இந்த தனியார் திருமண மண்டபங்களை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சமூக நல கூடங்கள் 2,000 3,000 சிறந்த சேவை செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. மாநகராட்சி மிக குறைந்த தொகையை செலுத்தி அதை பராமரிக்க செஞ்சா நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஏழைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு ஆதரவான ஒரு சக்தியா இருக்கு அந்த சமூக நல கூடங்கள் இன்றைக்கும். ஆனா அதையெல்லாம் கூட மருத்துவமனையா மாத்துவோம் இல்ல வேற பயன்பாடுகளுக்கு மாத்துவோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி இந்த ஆட்சிக்கு வந்து மருத்துவமனைகள் மீது அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய காதல்னு நமக்கு தெரியல. ஒருவேளை வந்து இதுலயும் ஏதாவது ஜாதகம் ஜோசியம்னு ஏதாவது இல்ல அவங்க தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க அதை பத்தி சொல்லுங்க. பயன்பாடு இல்லாத அம்மையார் என்னடான்னா எப்ப பார்த்தாலும் எதை மாத்தினாலும் வந்து நான் வந்து உயர்தர மருத்துவமனையா மாத்திரேன் தான் இந்த அம்மா ஒரு போக்குல போயிட்டு இருக்காங்க. இப்ப அதே ஆளுங்கட்சி வந்து மேயரா இருக்கிற இவரும் வந்து என்ன பண்றாரு, மாநகராட்சி மேயரும் வந்து சமூக நலக்கூடங்களை மருத்துவமனைகளாக மாற்றுவோம்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற மண்டபங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து ஏசி செய்யப்பட்டிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இங்க வந்து சாதாரண மக்கள் போய் ஒரு வீட்டு நிகழ்ச்சியை நடத்துற மாதிரி எல்லாம் கிடையாது. கிராம பகுதியா இருந்தா உங்களுக்கு வந்து அங்க வந்து பொது இடங்கள் இருக்கும், ஒரு மடம் இருக்கும், சில இந்த அந்த வெளிகள் இருக்கும், எப்படி வேணா நடத்திக்கலாம். வீடுகளுக்கு சுத்தி இடம் இருக்கும், முன்னாடி வந்து ஒரு பெரிய முற்றம் இருக்கும், தெருவுல அடைச்சி பந்தல் போட்டு நீங்க சாப்பாடு போடலாம், தெருவுலயே உட்கார வச்சு சாப்பாடு போடலாம், அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா கிராம பகுதிகள்ல சின்ன சின்ன வீடுகள் நீங்க வந்து கால் எடுத்து வெளியில வச்சீங்கன்னா மெயின் ரோட்ல தான் கால் வைக்க வேண்டியது இருக்கு. அக்கம் பக்கத்துல எந்த ஒரு இடவசதியுமே இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்கிற சாதாரண மக்கள் வந்து எப்படி அவர்களுடைய வீட்டு விசேஷத்தை நடத்த முடியும், ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது முடியும்? அவர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக இருந்தது வந்து இந்த சமூக நலக்கூடங்கள் தான். அது ஏன்னா அதை சுற்றி மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கும், கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கும். ஆனாலும் மிக குறைந்த ஒரு வாடகையில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை வந்து நீங்க வந்து கவனத்துல எடுத்துக்காம இதை வந்து நாங்க அப்படி மாத்தோம் இப்படி மாத்தோம்னு சொல்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு அல்ட்ரா மாடர்னா அல்லது வந்து ஒரு ஹைடெக்கா மாத்திட்டா உடனே நீங்க வந்து எந்த அளவுக்கு தேவையா இருக்கோ அதே அளவுக்கு மருத்துவமனைகளும் தேவையா இருக்கு. நீங்க இருக்கிற மருத்துவமனைகளை முதல்ல முறைப்படுத்துங்க. அததான் நம்ம இப்ப சொல்றோம். நீங்க திரும்ப திரும்ப மருத்துவமனைகளை அதாவது வந்து என்னன்னா ஒரு குறுகிய ஒரு சின்ன இடத்துல இருக்கும்போது நீங்க வந்து அதிக கவனம் செலுத்தி அதை சிறப்பா கொண்டு போக முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இருக்கிற வசதிகளை நீங்க வந்து சரியாக செய்ய முடியாது. நீங்க சமூக நல கூடங்களை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கூடுதலாக கூட நீங்க கொஞ்சம் கட்டணத்தை வச்சுக்கோங்க. அதுல வந்து செயல்படுத்துறதுக்கான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு அதையும் மருத்துவமனைகளா மாத்தினீங்கன்னா இப்ப இருக்கிற அரசு மருத்துவமனைகள் எல்லாமே ஒழுங்கா செயல்படுதா, அதுல இருக்கிற கருவிகள் வந்து மக்களுக்கு சரியாக பயன்படுத்தப்படுதா, தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி வச்சிருக்கீங்களா, போதுமான மருத்துவர்கள் இருக்காங்களா, ஏன் செவிலியர்கள் வந்து போதுமான செவிலியர்கள் இருக்காங்களா, அப்படி இல்ல அதாவது தேவைகள் இருந்தும் அதை நீங்க செய்யாம இருக்கீங்க. அதை முதல்ல செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். அதாவது இப்ப உமா அவர்கள் சொல்றது போல மருத்துவமனைகளே சரியா செயல்படல, நீங்க புதுசா மருத்துவமனையை கொண்டு வந்து அதை எப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள், எப்படி செயல்படுத்துவீர்கள் கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மருத்துவ சேவையில தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நவீன அதாவது உலக அளவுல பேர் பெற்ற அளவுக்கு மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட சாதாரண மக்களுக்கு மருத்துவம் சரியா கிடைக்கலன்ற குற்றச்சாட்டு இருக்கத்தானே செய்யுது. நீங்க என்னதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொடுத்தாலும் இல்ல அம்மா அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுத்தாலும் அது சரியான அளவுல போய் சேரலையே மக்களை. முதலில் ஒரு கருத்தை பதிவு செய்யறேன். அதிக நேரம் பேச வேண்டியதில்லை, அவங்களே சொல்லிட்டாங்க. என் தாய் திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களும் உலகளவில் மிகப்பெரிய பங்குபாட்டை ஆற்றுகிறார்கள் மருத்துவத்தில். இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியர்கள் தான் எல்லாவற்றிலும் சிறப்புமிக்க செவிலியர்களாகவும் பயன்படுத்துகிற ஒரு துறை.
அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, அதை நான் பதிவு செய்துக்கிறேன். ரெண்டாவது, அவங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முன்னே இருந்த அரசாங்கத்திற்கு மாற்றமாக கொண்டு வரக்கூடியதுதான் அந்த தாரக மந்திரம். 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கட்டடத்தை கட்டி அதை துறப்பி வைக்கும் போது மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்கிறார்கள், 400 பெட்னு சொல்லி. இப்ப அண்மையிலே அந்த அம்மையார் போட்டிருக்காங்க செங்கல்பட்டுல. அது கூட நல்ல திட்டங்கள் தான். ஆனால் அந்த மாதிரி திட்டங்களை சரியான அளவிற்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனா அந்த குவாலிட்டியோட டிசர்வ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஹேட் பீன் கண்டக்டட் பை அவங்க இருக்கணும், முன்னால இருந்தவர்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்போ அப்படி அல்ல, பழிவாங்கும் நடவடிக்கைகளாக இருக்கக்கூடியதுதான் இதாக இருக்கிறது. இதுக்கு மேல இல்ல அவங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லி பயன்பாடு இல்லாத சமூக நல கூடங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த வகையில செயல்பாட்டுல இல்லாததை கொடுக்கறது இல்ல. சமூக நல கூடங்கள் இல்லங்க, சமூக நல கூடங்கள் அரசாங்கத்திற்கு இடம் இல்லையா? எத்தனை ஆயிரம் ஏக்கர் இதுல இருக்குது, அதாவது புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு இருக்கு, அதுல கட்ட முடியாத என்று அல்ல. இது எந்த திட்டம் இருக்கிறதே மேம்படுத்தி இருப்பதில் ஜிஹெச்ல இல்லாத வசதி எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இலவசமா ஸ்கேன் பண்ண முடியாது. ஒண்ணு இல்ல, சூடான்ல இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, நைஜீரியால இருந்து, யூகேல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு அங்க ஒரு சாதாரணமா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு எவ்வளவு ஆயிரும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இந்தியாவில வெறும் $5000 ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிடலாம். அவங்களுக்கு $50,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வர்றாங்க, நான் பாக்குறேன். இன்னைக்கு சில குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைக்கு யூகேல இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். இங்க ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஒன்லி 2-3 லட்சம் கோடி. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய தரம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அது நமக்கு தெரியல. நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய சிறப்பு, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய திறமை நீங்க சொல்ற மாதிரி திறமையான மருத்துவர்கள், அதிகப்படியான ஒரு நவீன வசதிகள் எல்லாமே இருக்கு. ஆனால் இது எல்லா மக்களுக்குமாக பரவலாக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க அரசுகள் ரெண்டு திமுக அரசாகட்டும் சரி, அதிமுக அரசாகட்டும் திட்டமிட்டு ஒரு ஜனநாயக படுகொலை செய்தார்கள். அது மருத்துவ காப்பீடு திட்டம் என்று சொல்லி அதை போன்ற ஒரு மோசடியான திட்டமே கிடையாது. அதாவது பலதடவை பேசியாச்சு. இல்ல இந்த நேரத்தில் நம்ம பேசிட்டோம். இந்த காப்பீட்டு திட்டங்கள் அந்த பெரு நிறுவனங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனை தருதுன்றதை நம்ம பேசிட்டோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயமே வேற. ஏன்னா இப்ப பல்வேறு, அதாவது மாவட்ட மருத்துவமனைகள்லயே கூட பாத்தீங்கன்னா அந்த உயிர்காக்க மருந்துகள்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருந்தா, இப்போ நான் எங்களுடைய ஊரை நான் எடுத்துக்கிட்டு பேசணும்னா, கோவில்பட்டியினுடைய தலைமை மருத்துவமனையில ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஆபத்துக்காக நம்ம போகும்போது, ஒரு அவசர சிகிச்சைக்காக போகும்போது உடனே பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறாங்க அவங்க. அப்போ ஏற்கனவே பாதி உயிர் போயிட்டு இருக்கிற ஒரு நோயாளியை இங்க இருந்து அவ்வளவு தூரம் நீங்க ஒரு போக்குவரத்து நெரிசலான ஒரு இடங்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. அதுலயே அவங்களுக்கு இன்னும் கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் ஒரு மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளிலேயே இந்த நிலை? இதை எல்லாத்தையும் தானே நீங்க சரி பண்ணணும். இத முதல்ல நீங்க கேட்ட கேள்விதான் பதில் சொன்னேன். என்னன்னா நீங்க பலாயிரம் கோடி ரூபாய்ல மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு போட்டதுக்கு பதிலா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை உயர் ரக சிகிச்சைக்காக இல்ல அந்த மருத்துவ வசதிக்காக செலவு செய்திருக்கணுமே தவிர, இது போன்ற மக்களை ஏமாற்றி அந்த தனியார் நிறுவனங்களுக்கு வாரி இறைத்திருக்க கூடாது என்பது நம்மளுடைய குற்றச்சாட்டு. நம்ம அடுத்த செய்தி பார்ப்போம். நீதிமன்றங்களை கருப்பு அங்கி அணிய தேவையில்லை, அதாவது கீழமை நீதிமன்றங்களை அணிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே பல 100 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா இது போன்ற கருப்பு அங்கிகள் அணிந்து வந்ததுதான் பாரம்பரிய உடையா இருந்து வந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? பாரம்பரிய இந்திய பாரம்பரியம் ஆனாலும் போட்டுட்டு தான் ஆங்கில பாரம்பரியத்திலிருந்து வந்தது. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த அங்கி விஷயங்கள் இப்போ அது ஒரு ஐடென்டிட்டி தான். இல்ல நீங்க, நான் என்ன கேக்குறேன், தயவு செய்து அங்கியை பத்தி பேசணும்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிடுங்க, அவன் பதில் சொல்லிட்டு நீதியை ஒழுங்கா கொடுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பாவப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுங்கள், அபலைகளுக்கு நீதிமன்றத்துல நடக்கிற விஷயம் உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டி இருக்குன்றதுதான் நம்ம தமிழ்ல வாதாடுறதுக்காகவும் சரி, அங்கேயே போடாம வாதாடுறதுக்காக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டி இருக்கு. இந்திய நீதிமன்றங்கள் அது இந்திய நீதிமன்றங்களான்றது சந்தேகமா இருக்கு ஒவ்வொரு நேரங்களும் நமக்கு. இது போன்ற நேரங்களில் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற நடைமுறைகளாகட்டும் எல்லாமே நம்ம ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வந்த அந்த சட்டங்களை அதை தான் நம்ம மறுபடியும் பின்பற்றிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த மே ஜூன் ஏப்ரல் மாதங்கள்ல கடுமையான வெயிலின் காரணமாக அந்த கருப்பு அங்கி, அது ஒரு கோட்டையும் கருப்பு கோட்டையும் போட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய கருப்பு அங்கேயும் போட்டுட்டு தான் அவங்க அது இங்க ஒரு கழுத்து பட்டியையும் கட்டிக்கிட்டு, இதுதான் நம்ம எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கும் அதே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எதுக்காக இவ்வளவு பாடுபடுத்துறீங்க அந்த பிள்ளைங்களன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நிலையில் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இதே உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் கூட இதை செயல்படுத்தணும்ன்ற இன்னொரு கோரிக்கையையும் வழக்கறிஞர்கள் முன் வச்சிருக்காங்க. எந்த ஒரு சட்டமே கிடையாது. அதாவது இந்த வங்கியை போட்டுட்டு தான் நீங்க இது வாதாடணும்னு சொல்லிட்டு இந்திய பார் கவுன்சிலினுடைய ஒரு விதிமுறை, அவ்வளவுதான். ஒரு அடையாளம் தேவைன்னா நீங்க நீதிமன்றங்கள்ல நீதிபதி இல்லாமலோ அல்லது ஒரு வழக்கறிஞராக இல்லாமலோ நீங்க போய் வாதிட முடியாது இல்லையா? அவர்கள் மட்டும் தான் நாங்க வாதிடுவாங்க. அப்ப நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கில் ஆஜராகி வாதாடுறாருன்னா அவர் தான்
வழக்கறிஞர்னு தெரிஞ்சுட்டு போகுது. இதுல இருந்து உங்களுக்கு வந்து தனித்து ஒரு அடையாளம் இருக்கு. இதாவது எல்லாவற்றிற்கும் வந்து நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடுன்னு நம்ம பேசுற நாம வந்து ஏன் இதில் வந்து இதை இல்ல இப்போ இன்னொரு கேள்வி வருது எனக்கு என்னன்னா, வேட்டி அணிய தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அதுல வந்து வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா வேட்டி அணிஞ்சு கோர்ட்டு போனாங்க. ஆனா நீங்க வேட்டி அணிஞ்சு கோர்ட்டுக்கு போனீங்களே, அந்த கருப்பு கோட்டையும் அவுத்துட்டு போயிருந்தீங்கன்னா சரியானதா இருந்திருக்கும். அதுவே வந்து போலியான ஒரு போராட்டம் தான். நீதிபதி சந்திர அவர்களே வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தார், ஒரு நீண்ட கட்டுரை. அதுலயும் அவர் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தார். இப்ப வந்து வேட்டி அணியும் இதெல்லாமே வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தினுடைய குறியீடுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதிமன்றங்களில் வந்து வாதிடும் போது நம்ம வந்து என்ன அடையாளத்தோட வாதிடுறோம் அப்படின்றத நம்ம போட்டிருக்கிற அந்த முழு கால் சட்டை என்பதும் போட்டிருக்கிற அந்த கோட் என்பதும் கால் ஷூ இது எல்லாமே வந்து எந்த பாரம்பரியத்தினுடைய அடையாளம் அது? நீங்க அது பாரம்பரியம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது தான். அன்றைய காலகட்டங்கள்ல தேவைப்பட்ட அளவுக்கு வசதிகளை தான் நம்ம சொல்றோம், இல்லன்னு சொல்லல. ஆனால் எதுவும் அது வந்து உடை கட்டுப்பாடு விஷயத்துக்குள்ள அது போயிடும். ஆனால் இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் அதாவது ஒன்னே சொல்லி முடிச்சிடறேன். எல்லாமே ஆங்கில நாகரிகம். அவங்க சொன்ன மாதிரி சுவிட்சர்லாந்து, யூரோப்பு, யூகே போன்ற நாடுகளில் கடும் குளிருக்கு இந்த கோட்டு சூட்டபிள். 114 டிகிரி அடிச்சு மண்டை காஞ்சி சாவக்கூடிய இந்த நாட்டுக்கு தேவையாங்கிறது ஒன்று. நாம அதை ட்ரெஸ் கோட் வைக்க வேண்டியதான். அதை வந்து நமக்கு ஏற்படுவது. இரண்டாவது, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் வைக்கிறேன். ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நேரப்போக்குக்காக செய்வது டென்னிஸ் விளையாட்டை வந்து குட்டை பாவாடை கொண்டு வந்தார்கள். அது இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அது ஒன்று. அது விளையாட்டுத்துறை என்று அவங்க சொல்ல. இரண்டாவது, கல்வித்துறையிலே சில கான்வென்ட்ல பெரிய பிள்ளைகளுக்கு கூட முட்டுக்கு மேல, அதாவது அவர்களுடைய தொடைப்பகுதிகள் எல்லாம் தெரியக்கூடிய அளவிற்கு இந்த ஸ்கேட் சிஸ்டம் கொண்டு வராங்க. இதை வந்து கண்டிப்பாக தடை செய்யணும். சுடிதார் போன்ற உடைகளை தான் கொண்டு வரணும். இது அவர்கள் கொண்டு வந்தது. இது என்ன பெரிய கலாச்சாரம்? இது என்ன பெரிய நாகரிகம்? இது நான் என்ன கேட்கிறேன். ஆகவே உடை கட்டுப்பாடு சுடிதார் வந்து இங்க உள்ளதா? இங்க உள்ளதல்ல, அங்க உள்ளதல்ல. நான் கேட்பது மாணவர்களுக்கு அது வசதியான உடையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. எனக்கு அதாவது பலமுறை முகம் சுளித்த வரலாறு இருக்கிறது. பார்க்கும்போது ரொம்ப சில குழந்தைகள் இயற்கையாக நல்ல பெரிய குழந்தையா வளர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஹாப் ஸ்கேட்டை போட்டு விட்டு ஏற்ற மாதிரி உடைகள் இருக்கணும், அவங்களுடைய உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி உடைகள் இருக்கணும்ன்றதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்து எந்த ஒரு விதமாக இருந்தாலும் இந்த உடையை தான் நீ அணியணும்னு சொல்றதும், இதை நீ போடக்கூடாதுன்னு சொல்றதும் சரியான விஷயமாக எனக்கு காலப்பாடு வந்து உடை அணிந்தது சரிதானா, அவங்களுக்கு வசதியான ஆடைகளை அணிவதே சரியானதா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்க வரோம். நம்ம இதோட விவாதத்தை முடிச்சுப்போம். நேரிலே இன்று விவாதித்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.